ரீசெண்டா 2 ஐடி ப்ரொஃபஷன்ஸ் பைக்ல போயிட்டு இருந்தவங்கள ஒரு சூப்பர் கார் வச்சு ஒரு மைனர் பையன் இடிச்சு அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற நியூஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி எங்க இருக்குது அப்படின்னு தெரியுமா? அந்த பையன் அந்த கார்ல வேகமா போனது. ஆனா நான் ஏன் வேகமா போறதை மட்டும் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட அதிகபட்ச ஆக்சிடென்ட்ஸ் இந்த ஓவர் ஸ்பீடிங்னால தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 73% ஆக்சிடென்ட்ஸ் இந்த ஓவர் ஸ்பீடிங்னால நடக்கிறதா குறிப்பிடுறாங்க. இருக்கிற அந்த 27% ரெட் சிக்னல்ல நிக்காம போறது, போன் பேசிட்டு போறது, ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல போறது அப்படின்றதுனால ஆகுது. நம்ம யோசிப்போம், இந்த டர்னிங்ஸ்ல தான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும், ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது அப்படின்னு. ஆனா ஸ்ட்ரைட் ரோட்ல எல்லாம் தெரிஞ்சு போற இடத்துல தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. இதுல தமிழ்நாடு பெருமைப்பட்டுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு தெரியுமா? 2018 இருந்து 2022 வரைக்கும் தமிழ்நாடு தான் நம்பர் 1 அதிகமா ஆக்சிடென்ட்ஸ் பண்றதுல. கிட்டத்தட்ட 64,000 ஆக்சிடென்ட்ஸ் மட்டும் 2022ல தமிழ்நாடுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதனால ரோட் நம்ம பெரிய பருப்புன்னு காட்டுற இடம் கிடையாது, பொறுப்பா இருக்க வேண்டிய இடம். ஏன்னா நீங்க அங்க பண்ற தப்பு உங்களை மட்டும் பாதிக்கல, ஏன் எதுக்குன்னே தெரியாம அங்க வேற ஒருத்தனையும் பாதிக்குது.